வெல்கம் பேக் டு அவர் குக்கிங் சேனல். இந்த வீடியோவில் ஹெல்தியான வாழைப்பூ கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிலையும் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாழைப்பூ கூட்டு ரெடி பண்ணுறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணி சீரகம் ஃபஸ்ட்டு நம்ம போட போகிறோம். ஸோ 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தாளிப்பு வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் எப்பயுமே பண்ணுவோம், கூட்டு சாம்பார் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு சீரகம் போட்டாச்சு. அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 7-8 பல்லு பூண்டு இதில் போட்டிருக்கோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஆயிலோட இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கட்டும். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் லைட்டாக அதை கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வதக்குனிங்கன்னா ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த பச்சை கருவேப்பிலை இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. அதாவது இந்த வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் இப்போ தக்காளி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி வந்து நான் ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். 2 கூட போட்டுக்கலாம். இல்லை ஒரு சில பேர் தக்காளி அதிகமாக போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 3 இல்லாட்டி 4 கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் வதக்கிறதுக்கு உப்பு, அப்புறம் பெருங்காயத்தூள் இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ வதக்கினதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிறத வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வாழைப்பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் அண்ட் மிளகாய்த்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சத்தூளை பொறுத்தவரை ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே பச்சை மிளகாய் ஒரு 3 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பருப்பு கூட்டுக்கு நம்ம பருப்பு நம்ம வேக வச்சு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அதில் எக்ஸஸாக இருக்கிற வாட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம ஸ்டார்டிங்கில் ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அரிசி கழுவி வச்சுருக்கிற அந்த வாட்டர் தண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு ஆட் பண்ண போகிறோம். ஸோ போட்டுலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து ஒரு மூடியை போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் விட்டிங்க அப்படின்னா நல்லா குக் ஆகிடும். அப்பப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் இந்த கரண்டியால் கிண்டி விட்டிங்க அப்படின்னா அடி பிடிக்காமல் இருக்கும். ஸோ ஒரு 7 to 8 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 80% குக் ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கூட்டுக்கு தேவையான பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு நான் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ மேக்ஸிமம் நம்ம கூட்டில் வந்து துவரம் பருப்பு தான் நான் ஆட் பண்ணுவோம். பாசி பருப்பு போடலாம். பாசி பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து துவரம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வதங்கிறதுக்கு தான் உப்பு போட்டிருந்தோம். இப்போ நம்ம டோட்டலாகவே பார்த்துட்டு உப்பு பத்தலாம் அந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டிங்க அப்படின்னா பருப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸில் இந்த வாழைப்பூ கூட்டு ரெடி ஆகிடும். அது கையில் நீங்கள் அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா வெந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, பச்சை கருவேப்பிலை, அதில் லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பெருங்காயத்தூள் இந்த தாளிப்பில் போடும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இந்த தாளிப்பு வந்து அந்த வாழைப்பூ கூட்டில் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வாழைப்பூ கூட்டு, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. சூடான சாதத்தில் இதை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.